Good morning and welcome to Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஷர்மதா அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். ஓகே, ஸோ இன்னைக்கு நிறையா நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பேசலாம். அதில் ஃபர்ஸ்ட் இப்போது ஆன்டி ஏஜிங் நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ வயசானாலும் இளமையாக தெரியணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அந்த நான் சர்ஜிக்கலில்? ஆன்டி ஏஜிங்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம க்ரீம்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதோட டீப்பராக டெர்மல் ஃபில்லர்ஸ் அப்படின்னு விதவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே, அண்ட் நவடேஸ் நாங்கள் ப்ரொசீஜர்ஸும் பண்ணுறோம். சர்ஜிக்கல் இல்லை, நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ். அது வி டூ இட் ரெகுலர்லி, மந்த்லி ஒன்ஸ் பேஷண்ட்டுக்கு பண்ண அவங்க ஏஜிங் கொஞ்சம் கம்மியாகும். அது வீல் அட்ரஸ் த பேஷண்ட். அது ரிங்கிள்ஸ் இருக்கா, ஸ்கின் சாக் ஆகுதா, இல்லை ஃப்ரௌனிங் அந்த மாதிரி நிறைய கோடுகள் அந்த மாதிரி விழுதா, ப்ளம்ப்னஸ் ஆஃப் த ஃபேஸ் அதெல்லாம் மாறுதுன்னா அக்கார்டிங்லி வி வில் டூ த ட்ரீட்மெண்ட். ஓகே, இப்போ முதல்லேருந்து போகலாம். இப்போது ரிங்கிள்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும்? wrinkles also 30 yearsல வர wrinklesக்கும் 50 yearsல வர wrinklesக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜ்லனா நாங்கள் கொஞ்சம் மைல்டு ட்ரீட்மெண்ட், ஆயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம். கிராஜுவலி அந்த 40 years வரும்போது அவங்க பேசாத போதே அவங்களுக்கு கொஞ்சம் wrinkles இருக்கு, அவங்க ஃப்ரௌன் ஆகும் போதே கொஞ்சம் லைன்ஸ் தெரியுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்னு இருக்கு. அது வந்து இட்ஸ் குவைட் இன்டென்ஸ் ட்ரீட்மெண்ட்டுங்க. ஸோ அது வந்து வி கிவ் இட் only after 6 months, 1 year of treatment. And அந்த injections வந்து போட அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூதன் அவுட் ஆகும். ஸோ wrinkles, expressions எல்லாம் கம்மியாகும். அண்ட் ஃபேஸ் பார்த்தா நல்லா ஸ்மூத்தாக wrinkles இல்லாத ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது அரௌண்ட் 40. அதுக்கும் மேலே ஸ்கின் ரொம்ப சாக் ஆகுது, ஹாலோ ஆயிடுச்சு சீக்ஸ், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெர்மல் ஃபில்லர்ஸ் தேர் இஸ் சம்திங். அது வந்து அதுலேயும் விதவிதமான ஃபில்லர்ஸ் இருக்குது. ஸோ சூப்பர்ஃபிஷியல் ஃபில்லர்ஸ்னால் மேலோட்டமாக போட்டு கொஞ்சம் ப்ளம்ப்னஸ் உண்டாகும். பட் அட் த சேம் டைம் ரொம்ப சாக் ஆயிடுச்சு, ஸோ ஃபுல் ஃபேஸ் கான்டோர் பண்ணணும்னா அதுக்கு டீப்பர் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். பட் ஆல் திஸ் டசன்ட் ரிக்வயர் சர்ஜரி. வந்து பேஷண்ட் செஞ்சுட்டு தே கேன் கீப் கோயிங் ஹோம். தே டோன்ட் ரியலி ஹேவ் டு ஸ்டே பேக் ஈவன் ஃபார் 1 hour எக்ஸ்ட்ரா. ஓகே, இஸ் இட் பெயின்ஃபுல் தி நான் சர்ஜரி? கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா இட் வில் பி பெயின்ஃபுல், ரைட்? ஸோ அந்த அளவுக்கு பெயின் நம்ம மசில்ஸில் கொடுக்குற இன்ஜெக்ஷன் அளவுக்கு கூட பெயின் இருக்காது. பிகாஸ் தேர் வெரி ஸ்மால் நீடில்ஸ் அண்ட் வில் சி அக்கார்டிங் டு த ஏரியா அண்ட் இன்ஜெக்ட். ஸோ இட்ஸ் நத்திங் டு வரி. ஓகே, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எவ்வளோ நாளைக்கு லாஸ்ட் ஆகும்? மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு 6 months, பிகாஸ் எல்லாரோட ஃபேஸும் எவ்ரி 6 months மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் பேசுகிற ஃபேஸஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த மசில்ஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி 6 months. ஸோ எவ்ரி 6 months நம்ம பேஷண்ட்டை பார்த்து அசஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு அதே ஸ்டேஜ் வி வில் ரிப்பீட் இட் அகேன். ஓகே, இப்போ இந்த ரிங்கிள்ஸ் இல்லை ஃபேஸ் சாகினஸ்க்குலாம் ஏதாவது ஆயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா அந்த நான் சர்ஜிக்கல் வருமா இல்லை எப்படி? ரிங்கிள்ஸ்க்கு நம்ம ஒன்லி ஆயின்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்ரெஸ் பண்ணுறது. சாகினஸ் யூஸ்வலி அது பத்தாதுங்க, பிகாஸ் சாக் ஆகிறது ஆழமாக அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் டெஃபினட்டாக தேவைப்படும். ஓகே, இப்போ எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் ரொம்ப சாகியாக இருக்குன்னா அதுக்கு டோசேஜ் ஜாஸ்தி ஆகுமா இல்லை எல்லா சாகினஸ்க்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும்? இல்லை, ஆக்சுவலி தட்ஸ் அ குட் கொஸ்டின். பிகாஸ் ஒரு லெவல் வரைக்கும் தான் டெர்மட்டாலஜிஸ்ட் கேன் ட்ரீட். அதுக்குன்னு மேலேன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 70-year-old ஃபேஸை வந்து வி வாண்ட் டு மேக் இட் லுக் லைக் அ 50-year-old ஃபேஸ்னா அந்த ஃபேஸை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு அந்த பேபி ஃபேஸில் இருக்கிற ப்ளம்ப்னஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ப்ளம்ப்னஸ் கொடுக்கறதுக்குன்னா இன்ஜெக்ஷன்ஸும் கொடுப்போம். ப்ளஸ் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பண்ணுவாங்க. தே வில் லைக் லிஃப்ட் த ஃபேஸ். ஸோ இங்கே தொங்குற ஸ்கின், டபுள் சின் வர்றது எல்லாம் இட் வில் கம் அப் and the patient will have a little younger face and the plumpness திருப்பி வரும். So it's a combined treatment in late stage. ஓகே, ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப சாகியாக இருக்குன்னா உங்களுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் கம்பைன் பண்ணுவீங்க. ஓகே, கம்மிங் டு பிம்பிள்ஸ், நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற கம்ப்ளைண்ட் பிம்பிள் வருது. பட் எதனால பிம்பிள் வருது? ஃபர்ஸ்ட் அட்ரஸ் தட். பிம்பிள்ஸ் வெரி மெனி ரீசன்ஸுங்க. அது வந்து இட் கேன் ஸ்டார்ட் ஹார்மோனல் ரீசன்ஸ், அந்த பருவம்னு சொல்லுவாங்கள்ல அந்த வயசுலேருந்து இட் வில் ஸ்டார்ட் ஆஃப். அது ஆயிலினஸ், ஃபேஸோட ஆயிலினஸ், சரியாக வாஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க,
அதில் அந்த ஆயிலினஸ் மேலே இன்ஃபெக்ஷன்ஸ் வருது பொல்யூஷனில் போயிட்டு வரும்போது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் சின்ன சின்ன பஸ்டியூல்ஸ் அந்த மாதிரி வரும். அதையும் ரொம்ப இக்னோர் பண்ணிவிட்டு ஹார்மோனல் சேஞ்சஸ், ஆயிலினஸ், டஸ்ட், பொல்யூஷன் எல்லாம் விட்டுட்டு அவங்க டயட்டும் தேர் நாட் டேக்கிங் கேர். ரொம்ப ஆயிலி ஃபுட், இந்த ஜங்க் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட தேர் பிம்பிள்ஸ் வில் ஆல்சோ பிகம் பிகர், நாட்யூல்ஸ் அந்த மாதிரி. ஸோ வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் பிம்பிள்ஸ் இருக்குது. அண்ட் ஹவு இட் மேனிஃபெஸ்ட், இப்போ ஒரு சின்ன பையன் 16-year-old பாயில் வர பிம்பிள்ஸ்க்கும் ஒரு 25-year-old லேடியில் வர பிம்பிள்ஸ்க்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இனிஷியலி நாங்கள் டேப்லெட்ஸ் அண்ட் க்ரீம்ஸோட ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் அக்கார்டிங்லி அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, என்ன வயசாகுது, அவங்களோட ஸ்கின் கலர் என்ன, அந்த பிம்பிள்ஸ் எத்தனை பிம்பிள்ஸ் இருக்குது ஃபேஸில், அதுக்கு தகுந்தபடி we will increase the treatment. அண்ட் அதுக்கும் இந்த மாதிரி நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் மெடிசன்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் தவிர. ஸோ we follow that also. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நிமிஷம் ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் சௌந்தர்யா மேடம், சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க. சௌந்தர்யா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். மேடம், எனக்கு ஃபேஸ்ல வந்து அப்படியே மூக்குல அப்புறம் கன்னத்துல மட்டும் கருப்பா புள்ளி மச்ச மாதிரியே இருக்கு மேம். பட் பிம்பிள்ஸ் எல்லாம் எனக்கு வந்தது இல்ல. ஆனா மச்ச மாதிரியே அப்படியே கருப்பா புள்ளி இருக்கு. அதுக்கு என்ன மேடம் பண்ணலாம்? என்ன வயசு ஆகுதுங்க உங்களுக்கு? 30 years ஆகுது மேம். 30 years. எத்தனை நாள் இந்த மாதிரி இருந்தே இருக்கு மேம் அந்த மாதிரி ப்ராப்ளம். ஆனா பிம்பிள்ஸ்னால அப்படி வரல, தானாவே அப்படியே மச்ச மாதிரியே இருக்கும். ஓகே, எத்தனை நாள் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது? ரொம்ப ஒரு 5-7 years கிட்ட இருக்கும் மேம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகுதா? ஜாஸ்தி ஆகுது. குளிச்சுட்டு வந்து பார்த்தா ரொம்ப அப்படியே பிரைட்டா தெரியும். பட் பவுடர் ஏதாவது போட்டா கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும். வெயில்ல போனா இன்னும் ஜாஸ்தியா தெரியுதா? இல்ல மேம், அப்படிலாம் இல்லை. ஓகே, இந்த பிளாக் ஸ்பாட்ஸ்க்கு நிறைய காரணங்கள் இருக்கலாங்க. எஸ்பெஷலி நோஸ் அண்ட் சீக்ஸில் வர்றது வந்து ஒன்று வெயில்னால டேனிங், அந்த டேனிங்கில் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்தால் கூட மங்கு மாதிரி வரும். சில பேருக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் மட்டும் வருதுன்னா அது வந்து இட்ஸ் ஏஜிங் ப்ராசஸ். ஸோ அது பார்த்துட்டு இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸ் இருக்குது, அது மட்டும் கொடுப்போம். இதுக்கெல்லாம் டேப்லெட்ஸ் எதுவும் தேவையில்லை. அதுக்கும் மேலே உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது மார்க்கு, உங்கள் ஸ்கின் கலருக்கும் அந்த மார்க்குக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதுன்னா நாங்கள் கெமிக்கல் பீல்ஸ், மைக்ரோடர்மாபிரேஷன் கொஞ்சம் அதோட இன்டர்வென்ஷனல் பண்ணுவோம். பட் அதோட யூ won't require any surgical treatment or anything. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். என் பையன் 8 வயசு ஆகுது மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனையை சொல்லுங்கம்மா. சேலத்துலேருந்து பண்ணுறேங்க நான். பேசுங்க, இப்போ டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. என் பையன் 8 வயசு ஆகுது மேடம். கை கால் நேரம்லாம் கருப்பா இருக்குங்க மேடம். ஓகே, அதுதான் அது எப்படி சரி பண்ணலாம்னு கேட்கணும். சின்ன வயசுல இருந்தே கருப்பா இருக்கா இல்ல இப்ப போக போக ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம்? இல்ல சின்ன வயசுல இருந்தே கருப்பா தான் இருக்கு. பிறந்தும் போது ஒரு 6 months 8 months வயசுலயே அந்த மாதிரி தான் இருக்கா? இல்ல பிறந்துட்டு இருந்தே அப்படிதான் இருக்கு மேடம். ஓகே ஓகே, அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிறது வந்து ஏதாவது கன்ஜெனிட்டல் அனாமலிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போனா பிறக்கும் போதே ஏதாவது ஹெரிடிட்டரி ப்ராப்ளம்ஸ் இல்லாட்டி அவங்களோட ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஜெனட்டிக்ஸ்லேயே ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கை காலில் அந்த மாதிரி வரும். எஸ்பெஷலி பாதத்துலேயும் கையோட எக்ஸ்டென்ஷன்ஸ் அது மட்டும் பாதிக்கலாம். அது பார்த்துட்டு சொல்லலாம். மோஸ்ட்லி அதுக்கு க்ரீம்ஸ் போதும். பட் ஆனால் அது க்ரீம்ஸில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறது சான்சஸ் ரொம்ப கம்மி. பிகாஸ் இது ஜெனட்டிக்ஸாக இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா இது கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இட் இஸ் சம்திங் தட் இஸ் நாட் ஃப்ரம் அவுட் சைட். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் சுகா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க. சுஹா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே. ஹலோ வணக்கங்க மேம். வணக்கங்க, சொல்லுங்கள். எனக்கு வந்து எனக்கு ஏஜ் வந்து 34 ஆகுது. ஓகே. பிம்பிள்ஸ் மாதிரி வருதுங்க மேம், குட்டியா வருது. அப்புறம் அது பெருசா கட்டி மாதிரி ஆகி அந்த இடம் பிளாக் ஆயிடுது. அந்த மாதிரி நிறைய குட்டியான பெயினோட வருது. எத்தனை நாளா இந்த மாதிரி வருதுமா? இது ஒரு 2 மாசமா இருக்குங்க மேம். இப்போ ரீசெண்டா ஏதாவது சைல்டு பர்த் இல்லாட்டி அந்த மாதிரி பிரெக்னன்சி ஏதாவது இருந்துச்சா? இல்லைங்க மேம். ஓகே. வேற ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ், இப்போ புதுசாக தைராய்டு இருக்கு இல்லாட்டி உங்களுக்கு வேற ஏதாவது பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கு இர்ரெகுலராக இருக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? பீரியட்ஸ் இன்ரெகுலர் அப்பத்துல இருந்தே ரொம்ப நாளாவே இருக்குங்க. எனக்கு எப்பயுமே அப்படிதான் இருக்கும். மற்றபடி வேற எதுவும் அதுக்குன்னு டெஸ்ட்டுக்கு போகல நான். ஓகே, அது ஒன்று பார்க்கணுங்க. ஏன்னா சில பேருக்கு இந்த எஸ்பெஷலி 30 years தாண்டின பிறகு இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வருதுன்னா மறுபடியும் அந்த மிடில் ஏஜில் வர அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட வரலாம். அது போக உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்கா?
ஆமாங்க மேம். கூட நான் நிறைய வெளியெல்லாம் போயிட்டு வருவேன். இல்ல அந்த டஸ்ட்னால அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல பாடி எதனா செக்அப் பண்ணிக்கலாங்களா? இல்லை அதுதான் வெளியில் போயிட்டு வரீங்கன்னா நிறையா வேர்வை அந்த பிசுப்புனாலேயே இந்த மாதிரி வரும். ஹார்மோனல்ஸும் சேஞ்சஸ்னாலேயும் இந்த மாதிரி வரும். ஸோ அது செக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ், நல்ல ஒரு சிம்பிள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஒரு 3 times a day ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கனாலே இந்த ஆயிலினஸும் அந்த டஸ்ட்டும் அந்த பிசுப்பு கம்மியாயிடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு டேப்லெட்ஸ் தேவைப்படும். பட் இனிஷியலி நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷோ ஒரு நல்ல ஆன்டி ஆக்னே க்ரீம் யூஸ் பண்ணிங்கனாலே ஐ திங்க் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் எனிதிங். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இந்த சங்கீதா திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சங்கீதா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்கம்மா. கொஞ்சம் முகத்துல இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டாங்க இல்லையா, டாட்டா மச்சம் மாதிரி அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரொம்ப அரிப்பு இருக்கு. கொஞ்ச நாள் பார்த்தா எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப பிச்சிட்டே இந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல மறு வருது. ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 28ங்க. 28. ஸ்கின் ரொம்ப ட்ரை ஸ்கின் உங்களுக்கு? கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் சுருக்கம் உழுற மாதிரி இருக்கு. கழுத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் மறு ரொம்ப கழுத்து கீழே வந்து மறு மாதிரி நல்லாவே வருது, டாட்டா பெருசாவே. ஆனா கன்னத்துல மட்டும் டாட்டா மச்ச மாதிரியே இருக்கு. கொஞ்சம் ரொம்ப அரிக்குது ஒரு சில இடத்துல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மறு வருது, 1-2 வந்திருக்கு, வெளியவே வந்திருக்கு. அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் அந்த சுருக்கம் ஈஸியாக வரும். அண்ட் அந்த ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மார்க்ஸும் இரிட்டேஷன் அரிப்பும் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸுக்கு அவ்வளோ ஜாஸ்தியாக 3 times a dayலாம் வாஷ் பண்ணாதீங்க. சோப் ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள், மற்ற நேரம் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். மருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வர மரு, கழுத்தில் வர மரு, சில பேருக்கு அக்கிளில் கூட வரும். அது வந்து நம்ம மோஸ்ட்லி ரிமூவ் தான் பண்ண வேண்டியது இருக்குங்க. லேசர் மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வச்சு நாங்கள் ஜஸ்ட் அதை அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுடுவோம். ரத்தம் அதெல்லாம் எதுவும் இருக்காது, ஸ்கார்ஸ் மார்க்ஸ் எதுவும் இருக்காது. ஒரு 1/2 an hour 45 minutes வலி இல்லாமல் ஜஸ்ட் அதை டக்குன்னு எடுத்து விட்டுடுவோம். தட் இஸ் நத்திங் டு வரி அபவுட். பட் இதை ஃபேஸ் கிளியர் பண்ணி நீங்கள் கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நைட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த தோல் உரியறதும் இரிட்டேஷனும் கம்மியாயிடும். ஓகே. பட் இப்போ மருலாம் வந்துச்சு, அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டீங்க எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா டாக்டர்? டெஃபினட்டாக அந்த இடத்துல வராது. ஓகே. அண்ட் அதே ரிமூவ் பண்ணதில் புதுசாக அந்த பிரான்ச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஓகே. பட் பேஷண்ட் வெயிட் போடுறாங்க, இல்லை ஏஜ் ஆகுது, ஏஜிங் கூட புதுசாக வரலாம். தட் வி கேன் நாட் ஸ்டாப். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். சென்னையில இருந்து பிரேமா பேசுறேன். டாக்டர் இருக்காங்க பிரேமா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே மேம், எனக்கு வந்து டபுள் சின் இருக்கிற மாதிரி இருக்கு. மை ஏஜ் இஸ் 38 now. ஓகே. ஆஃப்டர் மை டெலிவரி நான் கொஞ்சம் வெயிட் போட்டேன். ஆனாலும் என் ஃபேஸ்ல மட்டும் கொஞ்சம் அந்த டபுள் சின் இருக்கிற மாதிரி இருக்கு. இஸ் தட் எனி வே டு கண்ட்ரோல் இட்? டெஃபினெட்லிங்க. நீங்கள் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல கொஞ்சம் வெயிட் போட்டுட்டீங்கன்ட்டு. ஸோ ஃபேட் எல்லா இடத்துலையும் ஃபேட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. பட் டபுள் சின்னில் வர ஃபேட் வந்து யூஸ்வலி மசில்ஸ்லாம் எதுவும் இன்வால்வ் ஆகாது. அந்த ஃபேட் மட்டும் நம்ம எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் போகாது. ஸோ அதை நாங்கள் அசஸ் பண்ணுவோம், அதை பிஞ்ச் பண்ணி பார்ப்போம். அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா சிம்பிளாக கம்மியாக தான் இருக்குது, சைட் ப்ரொஃபைலில் தான் நிறையா தெரியுதுன்னு பார்த்தோன்னா அதுக்குன்னு சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அந்த ஃபேட் கொஞ்சம் சுருங்கும். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இஃப் இட் இஸ் மைல்டு டபுள் சின். ரொம்ப ஜாஸ்தியாக தொங்குது, கீழே வரைக்கும் தொங்குதுன்னா அதுக்குன்னு சில சின் லிஃப்ட்னு ப்ரொசீஜர் இருக்குது. ஜஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் மெஷ் மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே லிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு அந்த தொங்குற ஸ்கின், அந்த தொங்குற ஃபேட் வந்து வி வில் லிஃப்ட் இட் அப் கம்ப்ளீட்லி. நத்திங். இது எதுக்குமே பிளட் ஒரு நைஃப் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஆல் தீஸ் ஆர் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ். ஸோ நீங்கள் வாங்க, வி வில் அசஸ் த சிவியரிட்டி அண்ட் தென் வில் ட்ரீட் யூ அக்கார்டிங்லி. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் ஈரோட்ல இருந்து ஹேமலதா பேசுறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. என் மகனுக்குங்க டாக்டர், கடந்த 7 வருடமா முதுகுல வந்து தேமல் மாதிரி இருக்கு. கருப்பா தேமல் இருக்கு. அதே நேரம் தலைக்கு கீழே, முடிக்கு கீழே, காதுக்கு பின்னாடி வெள்ளை கலர் தேமல் இருக்கு. 7 years இருக்கு. ஓகே.
அது வந்து தலைக்கு டாக்டர்கிட்ட கீழே காமிச்சா அது அப்புறம்? ஃபங்கஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஃபங்கிசைடு லோஷன் ஒன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஆனா அது போடுறப்போ சரியா போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அது திரும்ப அப்படியே ரீட்டைன் ஆகுது. நிறைய வேர்க்குமா உங்க சன்னுக்கு? ஆமாங்க, ஸ்வெட் வருது. ஆக்சுவலி இந்த நீங்கள் சொல்கிற ஃபங்கஸ் வந்து ஸ்வெட்டில் தான் ஜாஸ்தியாக வரும், ஸ்வெட்னால தான் ஜாஸ்தியாக வரும். ஸோ சப்போஸ் அவர் வெளியில் போய் விளாண்டுட்டு வராரு இல்லை வெயிலில் போயிட்டு வராருன்னா கொஞ்சம் 2-3 தடவை வாஷ் பண்ண சொல்லுங்கள். பாடியை டெஃபினட்டாக ஸ்வெட் இருக்கும் போது வாஷ் பண்ணி விட்டுருணும். எவ்வளோக்கு எவ்வளோ பாடியை ட்ரையாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பண்ணி யூ ஷுட் க்ளீன் த பாடி. ஏன்னா அந்த ஃபங்கஸ் ஒரு தடவை க்யூர் பண்ணிடலாங்க. நீங்கள் சொல்கிற க்ரீம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி க்யூர் பண்ணிடலாம். பட் அது திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் அண்ட் ட்ரையாக தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நான் கவிதா, கோயம்புத்தூர்ல இருந்துங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். ஓகே டாக்டர், எனக்கு அண்டர் ஐ பயங்கர டார்க்னஸா இருக்கு. ஓகே. அண்ட் கை காலெல்லாம் வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அமிலாய்டோசிஸ் மாதிரி பிளாக் பிளாக்கா, ஐ மீன் ரவுண்ட் ரவுண்டா பிளாக் பிளாக்கா இருக்கு, சின்ன சின்ன இது மாதிரி. ஸோ இது போகாது, பட் கம்மியா இருக்கிற சான்சஸ் இருக்குங்களா? ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அண்டர் ஐ டார்க்கா இருக்கு, ஃபேஸ் ஃபுல்லாவே க்ளோ போயிடுச்சு. ஓகே ஓகே. என்ன வயசு ஆகுதுங்க? நான் 36ங்க. ஓகே. இப்போ கை காலில் இருக்கிற அமைலோடோசிஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, அது ப்ராப்ளி இட் இஸ் பின் டயக்னோஸ்ட் கரெக்ட்லி. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ரெகுலராக மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்குன்னு சில க்ரீம் இருக்குது, அந்த க்ரீமை அப்ளை பண்ணிங்கனாலே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு தடவை க்ரீம் இல்லை 1 month க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இட் வில் நாட் கெட் கம்ப்ளீட்லி க்யூர்ட். யூ ஹாவ் டு கண்டினியூ இட். ஒரு 6 months to 1 year நீங்கள் அதை டெஃபினட்டாக அந்த க்ரீம்ஸ் அப்ளை பண்ணி அதை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அமிலோடோசிஸ் க்யூர் ஆகிடும். பட் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் ஏஜ் கொஞ்சம் உங்கள் ஸ்கின் சேக் ஆரம்பிக்கும். அண்ட் இந்த ஏரியாலையும் ஃபேட் இருக்குது. அது ரொம்ப சேக் ஆச்சுன்னா அண்டர் ஐ பேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அப்படியே ஷ்ரிங்க் ஆயிடுச்சுன்னா டார்க் சர்க்கிள்ஸ்னு கண் ஒரு மாதிரி சுருங்கி போயிடும். ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம அசஸ் பண்ணுவோம். ரொம்ப சுருங்கிருச்சு, உள்ளே போயிடுச்சு, அதனால டார்க் சர்க்கிள்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்குன்னு ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே ஐ மென்ஷன்ட் இட். அது சூப்பர்ஃபிஷியல் ஃபில்லர்ஸ், ரொம்ப மைல்டான ஃபில்லர்ஸ், ஒரு 2 ml அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதில் ஆட்டோமேட்டிக்லி உங்களோட ஐயோட கான்டோர் நல்லாயிருக்கும். அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் ஹேவிங் சங்க்ன் ஐஸ். கூடவே பிக்மெண்டேஷன் இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஜஸ்ட் க்ரீம்ஸ் கொடுத்தோன்னா அந்த கலர் ஆஃப் தட் ஸ்கின் வில் பிகம் நார்மல். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். நான் வனிதா பேசுறேன். எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் ஊட்டில இருந்து கால் பண்றேன். டாக்டர் இருக்காங்க வனிதா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ 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 டாக்டர். ஹலோ டாக்டர், எனக்கு 22 ஏஜ் ஆகுதுங்க டாக்டர். ஓகே. 5 years கோயம்புத்தூர்ல காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நல்லா ஒயிட்டா இருந்தேங்க டாக்டர். ஓகே. இப்போ நேட்டிவ் ஊட்டிக்கு வந்தோன்னே பிளாக் ஆயிடுச்சு ஃபேஸ் ஃபுல்லா. அதனால ஒரு க்ரீம் சொல்ல முடியுமா? ஓகே. ஃபேஸ் மட்டுமா இல்லை ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் கூடயா? இல்ல எனக்கு ஃபுல் பிளாக் ஃபேஸ் மட்டும்தான். ஃபேஸ் ஹேண்ட் லெக். ஓகே. நீங்கள் வெயிலில் ஜாஸ்தியாக போகிறீங்களா? ஏன்னா ஊட்டியில் யூஸ்வலி வெயில் தெரியாது, பட் ஆனால் அந்த சன்லைட்னாலே உங்களுக்கு டேனிங் ஆகலாம், அதனால தான் கேட்குறேன். வெயில் அதிகமாக தான் இருக்கு. ஸோ ப்ரைமரிலி நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ் மட்டும்னா மோஸ்ட்லி நீங்கள் வெளியில் போகிறதுனால தான் இருக்கும். அங்கே ஹீட் இல்லாததுனால ப்ராப்ளி யூர் நாட் டேக்கிங் ப்ரொடெக்ஷன். பட் ஆனால் சன்ஸ்க்ரீன் ப்ரைமரிலி அதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நைட்டு டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸ்ன்னு இருக்குது. அது கொஞ்சம் ஃபேர்னஸ்க்கு அந்த டேன் அந்த பிக்மெண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒரு 2 months 3 months அந்த மாதிரி. அதுக்கப்புறமும் பிக்மெண்டேஷன் போகாட்டி ஒயிட்டனிங் பீல்ஸ்ன்னு இருக்குது. நாங்களே சில மெடிக்கேட்டட் பீல்ஸ் அப்ளை பண்ணுவோம் கிளினிக்கில் அப்ளை பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த தோல் உரிய உங்களோட டேண்ட் ஸ்கின்னும் உறிஞ்சு உங்கள் நேச்சுரல் ஸ்கின் கலர் வந்துடும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து வந்து நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.